எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் Chithamani லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்து மிஸ்ஸிங் டீத் பற்றி சொல்ல போகிறேன். மிஸ்ஸிங் டீத் நம்ம இருந்துச்சுன்னாவே நம்ம வாழ்க்கையிலே அது பெரிய ட்ராபேக்காக இருக்கும். மிஸ்ஸிங் டூத் இருந்தாவே நமக்கு வந்து சோஷியல் லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி ரொம்ப எஃபெக்ட் ஆகும். நல்ல ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இருக்காது. அதுக்கப்புறமா கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, அதே மாதிரி வேர்ட் ப்ரொனவுன்சியேஷனும் இருக்காது. மெயினாக எல்லாத்த விட முக்கியமானது ஓரல் ஹெல்த்து நமக்கு பாதிக்கும். மிஸ்ஸிங் டீத் எப்படி ஆகுது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிகே ஆகி விழுந்துடும் இல்லைங்களா, இல்லைன்னா கம்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும், மெயினாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை ஆக்சிடென்ட் ஆனாவும் நமக்கு மிஸ்ஸிங் டீத் வரும். நமக்கு வாயிலேயே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு லோயர் கடவாப்பல்ல, கீழ்த்தடையில் இருக்கிற ஃபஸ்ட்டு கடவாப்பல்ல. ஏன்னா அது நமக்கு வந்து 6 வயசுலேயே முளைச்சிடுது. அப்போது நமக்கு வந்து சின்ன வயசில் ப்ரஷிங்கும் சரி, ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதும், அந்த சாப்பிடக்கூடாது எல்லாமே நம்ம அப்போ சாப்பிடுவோம் அந்த ஏஜில், தெரியாது இல்லைங்களா. அதனால் அந்த பல் வந்து சீக்கிரமாகவே ஃபில்லிங் ஸ்டேஜ், ரூட் கெனால் ஸ்டேஜ், இல்லை பல் எடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் போகும். ஆனால் அந்த பல் தான் நமக்கு மெயினாக 90% சூயிங்க்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த பல்லை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த சைடு அவங்களால சாப்பிடவே முடியாது. ஆனால் 2 to 3% சொல்லுவாங்க, மற்ற பல் வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் மெயினான பல். ஒரு பல்ல மிஸ் ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, மற்ற பல்லெல்லாம் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அது எடுத்த பல்லுக்கு ஜோடி பல் இருக்குது இல்லைங்களா, மேலே பல், அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதுவும் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா மோலாரை எடுத்தால் நமக்கு இந்த இடத்துல டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் டீத் இல்லைன்னா என்ன ஆகும்னா, நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க. சிரிக்கும் போது ஒன்று கை வச்சு சிரிப்பாங்க, இல்லைன்னா முந்தானி மூடி வச்சுட்டு சிரிப்பாங்க. ஆம்பளைங்க வந்து அந்த ஃப்ரண்ட் பல் இல்லைன்றது கவர் பண்ணுறதுக்காக மீசமும் தாடி நல்லா வளர்த்துட்டு அங்கே மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாத மாதிரி வளர்த்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லைங்களா. ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ரண்ட் பல் அவருக்கு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துடுச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணும்போது வந்து அதை எடுத்துட்டு ரொம்பவே உடஞ்சிடுச்சு. அது வந்து கேப்போட ஸ்டேஜ் இல்லை. அதனால் இதை எடுத்துகிட்டு நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணோம். அந்த இம்ப்ளான்ட் பண்ண அவரோட ஏஜ் வந்து 24 இயர்ஸு. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து க்ரௌன் கொடுத்தோம், ஜிர்கோனியம் க்ரௌன் கொடுத்தோம். அதுக்கப்புறமா அவர் வந்து நாங்கள் கண்ணாடி கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை எங்களுக்கு. ஓகேவா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கூட எதுவுமே சொல்ல. ஒரு 5 மினிட்ஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழித்து வந்தார். பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹேர் கட்டெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்தார். அதுக்கப்புறமா க்ரௌன் வச்சு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு செக்கப் வரும்போது அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட தைரியமாக போய் பேசுகிறேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிஸ்ஸிங் டீத்து அப்படியே விட்டுடாதுங்க, கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணுறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக வாழணும். எப்படி வாழணும்? சந்தோஷமாக வாழணும். எப்படி இருப்போம்? சந்தோஷமா. எப்படி இருப்போம்? சந்தோஷமா. இன்னும் சத்தமா கேட்கல. சந்தோஷமா இருப்போம். அந்த சந்தோஷத்தை எடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரையும் உங்கள் கிட்டே இருந்து விடை பெறுறது கீதா. தேங்க்யூ.